எப்படி நீங்கள் அப்படி நான் பயணம் பண்ணீங்கன்னா சார் அந்த பயணம்லாம் சொல்ல முடியாது சார், அதெல்லாம் சொன்னால் கண்ணு கலங்கிடும் சார் அப்படின்னு. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஒரு நேஷ்னல் போகும்போது நாக்பூரில் சென்னையிலேருந்து ஏறி நாக்பூரில் இறங்கணும். நாக்பூர்லேருந்து வேறு ட்ரெயின் மாறணும் ராய்ப்பூருக்கு. சென்னை டு நாக்பூர், நாக்பூர்லேருந்து ராய்ப்பூர். இது வந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், இந்த ட்ரெயின் இறங்கிட்டு 1 ஹவருக்கு வரும்போது அந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து நாக்பூருக்கு போகிற ட்ரெயின் இறங்கிட்டு 1 ஹவர் எங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்தது ராய்ப்பூர்லேருந்து ட்ரெயின் போட்டுருந்தோம். ஆனால் ட்ரெயின் லேட் பண்ணி 50 நிமிஷம் லேட் பண்ணி எங்களுக்கு வந்து ராய்ப்பூர் ட்ரெயின் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கிளம்ப போகுது அலௌன்ஸ் பண்ணின்னு இருக்காங்க. அப்போ போய் தான் நாக்பூர் ட்ரெயினே எங்களுக்கு விட்டுது. அந்த டிக்கெட் நம்பரு அந்த நம்பரை சொன்னோன்னே அந்த நம்பரை பார்த்துட்டு அலௌன்ஸ் பண்ணுறது பார்த்துட்டு ஐயோ 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் ராய்ப்பூர் வண்டி போகுது, நம்ம இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் ஒன்றும் செய்யும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சிரமப்பட்டு போகிறோம், கடன் வாங்கி தான் பணத்தை வந்து டிக்கெட்டுலாம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டிக்கெட்டே மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் நம்ம புக் பண்ணோம், இல்லை ஒரு அன்ரிசர்வில் உட்காந்து போகணும், சௌரியமாக இருக்காது. சின்ன பொண்ணு காஜிமா 4வது படிக்கிறாங்க அவங்க. அப்போ பாருங்கள் 9 வயசு அவங்களுக்கு. என்ன செய்யணும், அடுத்த பிளாட்ஃபார்ம் போகணுன்னா நம்ம வந்து இந்த படி ஏறி ஓடணும். ஒரு சைடு பேகு, ஒரு சைடு காஜிமா தோளில் தூக்கின்னு ஓடுறது. அந்த ஸ்டேஷனில் ஓடுறீங்க. ஓடி போயிட்டு டீம் வந்திருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்கவுங்க சப்ஜூனியர் பசங்கன்னா 13-14 வயசு பசங்க. காஜிமா வந்து கேடட் பொண்ணு, அண்டர் 12 விளாட்றாங்க. அந்த பீரியடில் இருக்கும்போது காஜிமா சின்ன பொண்ணு. அவங்கள எப்படி வலிச்சுன்னு படியில் ஓடுறது. நான் தூக்கினே ஒரு சைடு பேக் மாட்டின்னு ஓடி போய் அந்த ட்ரெயினில் போயிட்டு கால் வச்சு ஏறுறோம், வண்டி மூவ் ஆகுது. அதுதான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த மூமெண்ட்லாம் யோசனை பண்ணும்போது அப்படின்ட்டு சொல்லி நான் அவங்களான இமோஷனை அழுதான் பாருங்கள். அவங்க வந்து சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வாட்டி நான் வந்து மீட் பண்ணுறேன் சார், கூடிய சீக்கிரமாக வரேன் சார்னு போனாங்க.